உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு எந்த மாதிரியான கணிப்புகளை வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேரிலும் கொரோனா கொடியரசுகளுக்கும் இன்னைக்கு அகஸ்திய நான் சொல்றேன். வணக்கம். இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க, சொல்லுங்க சார். எண்ணெய் விலை ரொம்ப அதிகமாக ஏறப்போகுது. அத்தியாவசிய பொருட்கள்லாம் ரொம்ப ஏறப்போகுது. ஸோ எண்ணெய் விலை இது வரைக்கும் பார்க்காத பல மடங்கு ஏறக்கூடிய நிலைமை இருக்கு. 3 நாடுகள், அது இல்லாமல் இந்த முஸ்லீம் நாடுகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல், அமெரிக்கா, இந்த சண்டைகள் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்னோம். அதே நேரத்தில் சண்டைகள் வலுவான நிலைமை போய் கொஞ்சம் குழப்பங்களாய் வேணாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடும். அது பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துன்னு சொல்லி திரும்பி அந்த சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய மாநாடு நடக்கும். உலக அளவில் அந்த மாநாடுகள் நடந்தாலும் அந்த மாநாடுகளில் நல்ல பேச்சுகள் நடந்தாலும் ஒருத்தரோட குழப்பங்கள் ஏற்படும். எண்ணெயோட விலை ஏறினா கச்சா அதோட நிலைமை ஏறப்போ இந்த கோல்டோட நிலைமை கொஞ்சம் குறையும். டாலர் நிலைமை கொஞ்சம் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு இடத்துல மிகப்பெரிய எண்ணெய் கிடங்கு இல்லைன்னா வழியா இருக்கக்கூடிய இடத்துல பத்திக்க போகுது. இது வரைக்கும் பத்தாத நிலைமை, ஹெவியான நிலைமை பத்திக்கா இல்லை விஷவாயு ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருக்கும் சில ஆபத்துகள் இருக்கு. 2 பிரிட்ஜுகள் இணையிற இடம், 2 கூடுற இடத்துல ஒரு பிரிட்ஜ், அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆக போகிறோம். அந்த பிரிட்ஜு உடையிறத பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய ட்ரெயின் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்சிடென்ட் ஆகும். அடுத்த வாரம் எண்ணில் இது ஒரு இன்சிடென்ட் ஏற்படுறத பார்க்க போகிறோம். இன்னொரு ஃப்ளைட் இறங்கி அதோட வளையம் ஒன்று பிரச்சனையாகி அது பாதுகாப்பான நிலைமையில காப்பாற்றுவாங்க. அந்த ஒரு குழப்பத்தையும் பார்க்க போகிறோம். அமெரிக்காவோட அறிவிப்பு இன்னும் பல நாடுகள் குழப்பமாகும். ஒரு முக்கிய அதிபர் ஒரு நூல் இழையில தப்பிச்சுப்பார். பங்களாதேஷ்ல இன்னொரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில இன்னொரு எல்லையோட பதற்றம் ஏற்படுறத பார்க்க போறோம். இந்தியா நல்ல பலம் பெறுது. நல்ல பலமான ஒரு நிலைமை எடுத்துன்னு வர போறாங்க. அப்படி இருந்தோம் அமெரிக்கா, இந்த யூரோப் இதெல்லாம் கொஞ்சம் பலமாயிடும். அவங்களோட கண்ட்ரியை மேன்மைப்படுத்துற அளவுக்கு இருக்கும். இந்த 10 நாள் சென்னையில் மிகப்பெரிய மழை இருக்கு. 2 நைட்டு தொடர்ந்து மழை அடிக்கும். இதை தொடர்ந்து ஆந்திராலையும் மழை வரும். ஒரு பிரச்சனை இருக்கும். அது இல்லாமல் ஆந்திராவில் ஒரு கும்பல் உள்ள புகுந்து சில ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்க. அந்த நடக்க போறதை நம்ம பார்க்க போறோம். ஒரு குழு போல ஏதோ ஒரு பிரச்சனை, அதுல ஆளுங்க மாட்டி விரட்ட அடிப்பாங்க. ஒரு ஸ்கூல் எதிர்பார்க்காத பிரச்சனையாக போகுது. அதோட நிலைமை மாறப்போகுது. சென்னை கடலூர்னு ஒரு குழப்பம் இருக்கு. அதே நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு பூகம்பம் அன்எக்ஸ்பெக்டடாக வரும். சில இடத்துல ஷேக் ஆகிறத பார்ப்பாங்க. சில இடத்துல ரொம்ப குழப்பமாயிடும். அன்எக்ஸ்பெக்டடாக 2 இடத்துலையும் அந்த எர்த்குயிக்கினால அந்த பில்டிங்லாம் ரொம்ப இதுவாகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜப்பான் இன்னொரு கண்ட்ரி, அந்த மாதிரி கண்ட்ரியில் அந்த சைடு நெய்பர் கண்ட்ரிஸில் மிகப்பெரிய வெள்ளம். அவங்க ரொம்ப ஒரு ப்ராப்ளத்தில் வெள்ளம் மழை போல் அடிச்சுன்னு போகிறத பார்க்க போகிறோம். நார்த்தில் இன்னும் ஒரு படையினர், அதுவும் ஒரு பிரச்சனையாகி அது ஒரு குழப்பத்தில் மாறிடும். ஒரு ஆலயத்தில் உள்ள ஒரு தடையாகி அது ஒரு பிரச்சனையாயிடும். சப்போஸ் போர் எதிர்பார்க்காம வந்துடுச்சுன்னா தங்கத்தோட விலை ஜம்ப் ஆகும். ஆனால் இப்போ ஆயில் விலை ஏறி இருக்கிறதுனால கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சி அப்புறமா ஏறும். இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கு. எப்படி இறங்குன்னு சொல்ல முடியாது. சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த வாரம் நான் சொல்றேன் சார். இப்போ இந்த ஈரான் மேலே இஸ்ரேல் அடிக்கிறதால ஈரானும் இஸ்ரேல் மேலே திரும்ப அடிச்சிட்டு இருக்கு. இப்படி அங்கே உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கு. இப்படி உலகத்தில் 4-5 நாடுகளில் போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதன் மூலம் உலக போர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, வருமா? தேவையில்லாத யாருன்னா அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணா அந்த போர் பெருசாகி அடங்கிடும்.
நிறைய இருக்கு. அதை அடுத்த வாரம் நான் சொல்றேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அடிக்கடி ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காரு. இந்தியாவுடைய போர், பாகிஸ்தான் இந்தியா போரை நான் தான் நிறுத்தினன்றாரு. ஆனால் நம்ம பிரதமர் இல்லை அவர் ஒன்றும் மத்தியஸ்தம் பண்ணி நிறுத்தலைங்கிறத சொன்ன பிறகு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதே போல ஈரானுடைய போருக்கும் நான் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நான் சொல்றதை கேளுங்க, ஈரானை உடனே போரை நிறுத்துங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இப்படி அவர் வந்து இந்த G5 மாநாட்டில இருந்து G7 மாநாட்டில இருந்து கூட அவர் வந்துட்டாரு. இப்படி வந்து ட்ரம்ப் இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இது எங்க போய் முடியும், எப்படி இருக்கு? இது முன்னாடியே படிச்சுட்டேன், பலம் இல்லாத வலு. ஒரு பலம் இல்லாத வலுவாக தான் போவோம், அப்படிதான் நடத்துவார். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் வீழ்ச்சியான நிலைமை தான், அங்கேயும் எக்கனாமிக் ப்ராப்ளம் வரதான் போகுது. ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்கு அகஸ்ட் சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.